പുണ്യം തെറ്റിട്ടോ. അടിക്കടാ. നിക്കടാ. എവിടെ കയറാൻ വരട്ടെ. അങ്ങനെ പോയാലോ. കളി തുടങ്ങിയിട്ട് പാതിയിൽ വിട്ട് പോകുന്നത് ശരിയല്ലല്ലോ. വാ ഇറങ്ങ കളിക്കാം. കളിക്കാം. വാ. എന്താ ഈ പാണ്ഡ്യനാട്ടുകാരനല്ലേ, വീരം വിളഞ്ഞ മണ്ണല്ലേ. വാടോ കളിക്കാം. വാ ഇറങ്ങ്. ഇവനുമായിട്ട് എന്താ കളി? നമുക്ക് ഇവളുമായിട്ട് കളിക്കാം. பிரச்சனை வேண்டாம், ஒழுங்கா சாவி கொடுத்துரு. பாண்டி நாட்டுக்காரன் தாண்டா, வா விளையாடலாம். வீர வளைஞ்சு மண்ணு ഞങ്ങളുടെ നാട്ടിൽ വന്ന് ഇങ്ങനെ ഒരു പ്രശ്നം ഉണ്ടായതിൽ എനിക്ക് വിഷമമുണ്ട്. അതിന് ഞാൻ മാപ്പ് ചോദിക്കുന്നു. മോളുടെ വീട്ടിലെ നമ്പറും തരൂ. ഒന്നും ഭയക്കണ്ട, തന്നോളൂ. വണക്കം, ഇത് ആലപ്പുഴ സൗത്ത് പോലീസ് സ്റ്റേഷൻ SI സംസാരിക്കണം. എന്താ? അതെ, കയൽവിഴി നിങ്ങളെ മകളാ? ആ പെൺകുട്ടി ഒരു പയ്യനുമായി പ്രശ്നമായിട്ട് സ്റ്റേഷനിലുണ്ട്. வணக்கம். നമസ്കാരം. ആ പെണ്ണെങ്കിൽ വിളിക്കേ. നിങ്ങളുടെ മകളെ സുരക്ഷിതമായി നിങ്ങളെ തന്നെ ഏൽപ്പിച്ചു വിടുകയാണ്. ഇവിടെ എഴുതി ഒപ്പിട്ട് കൂട്ടിക്കൊണ്ട് പോയിക്കോളൂ.
அழைச்சிட்டு போங்க. போங்க, வண்டியில இருங்க. ஐயா, எங்க பொண்ணு கூட வந்த அந்த பையன் யாரு? பையனை இவளுக்கு சொன்னா கேள்ற கதிரவா, சும்மா அடம் பிடிக்காத. ஏங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, இந்த நேரத்துல அவங்க வீட்டுக்கு போனா இன்னும் பிரச்சனை பெருசாதான் ஆகும். கொஞ்சம் பொறுமையா இரு, சொல்றத கேளு கதிரவா. இப்ப நீ அங்க போனேன்னு வச்சுக்கேன், அது கையிலுக்கு தான் மேலும் பிரச்சனை. டேய், அவங்க அப்பா அம்மா கோவத்துல கூட்டு போன விதத்தை பார்த்தா ஏதோ ரொம்ப சித்திரவாதம் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்குடா. போச்சு, எல்லாம் போச்சு. மானம் மரியாதை எல்லாம் போச்சு. இந்த குடும்பத்தை எது நடக்கக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தனும், அது நடந்து போச்சு. இல்லப்பா, அவனை சும்மா விடக்கூடாது. அவனை ஏதாவது பண்ணி அவனுப்பா. என்ன பண்ணலாங்கிற? அவன்கிட்ட போய் சரிக்கு சரி சண்டை போடலாங்கிறியா? இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு தெரிஞ்ச விஷயம் நாளைக்கு ஊருக்கே தெரியுறதுக்கா? இல்ல நம்ம பொண்ணை பார்க்காத பேசாதேன்னு கண்டிக்கலாங்கிறியா? நம்ம பொண்ணை கண்டிச்சு சொன்னா நம்ம மூஞ்சி எங்க கொண்டு வச்சுக்கிறது? காதல் இருக்கே, காத்தடிச்ச பலூன் மாதிரி அழுப்புனா வெடிக்கும். நிதானமா தான் யோசிக்கணும். என்னைக்கு இல்லாத புது பழக்கமா தான் தோழி வீட்டுக்கு போறேன்னு நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு அவ கேரளாக்கு போயிட்டா. தப்பு நம்ம மேலயும் இருக்கு. நாம கண்டுக்காம விட்டுட்டோம். அவன் நம்ம கண்ணுக்கு தெரியாம அவன் மனசுல காதல விதைச்சிட்டான். இப்ப முத்தி போச்சு. அப்பா, நம்ம பிள்ளை இப்படி எல்லாம் பண்ண மாட்டான்னு நம்பி ஏமாந்துட்டப்பா. பண்ணிட்டான்ல. அப்போ நாம காட்டின அன்புலதான் ஏதோ குறை இருக்கு. எந்த அன்பால அவன் அவளை மயக்கினானோ அதே அன்பால நாம அவன் மனசுல இருந்து அவனை அழிச்சிடணும். அதை தீங்க போங்க. நீங்க ஏன் மாப்பிள்ள கவலைப்படுறீங்க? நம்மள மீறி என்ன நடந்துற போகுது? நீங்க கவலைப்படாதீங்க, போங்க. போய் வேலையை பாருங்க. போங்க போங்கப்பா, போங்க போங்க.